மாமிசத்தை சாப்பிடாதது ஒன்று திடீரென்று என்ன செய்கிறது, ஒரு பாம்பு ஓடுகிறது என்று சொன்னால் அந்த பாம்பை பிடித்து கொண்டு கூட அது என்ன செய்யும், அது சாப்பிடுவதற்கு தயங்காது. பாம்பு எந்த இடத்துலையும் அது கண்ணு முன்னால் ஓடிச்சுன்னா அதை பிடிச்சி என்ன செய்யும், அது விழுங்கிடும். அருமையானவர்களே, இதை மனிதன் கண்களுக்கு முன்பாக இன்னும் அறிவிப்புக்குள் வரவில்லை. எங்கேயோ ஒரு செய்தி மூல இடத்துல ஒரு ஆராய்ச்சி சொல்லப்படுகிறது. மான் என்ன செய்யப்படுகிறது, பாம்பை விளங்கும் சுவைத்து அது 1/2 மணி நேரம் எடுத்து அந்த பாம்பை என்ன செய்யாது, தன்னை விட்டு விடாமல் அதை விழுங்கிவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளை, வேதவசனம் என்ன சொல்கிறது, உனக்கும் எனக்கும் முன்பாக நீ தேட வேண்டிய தண்ணியை தேடும்போது உனக்கு முன்பாக குறுக்கே அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிற பாம்பு, இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிற பாம்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், விழுங்க வேண்டும் என்று சொல்வது எனது வேதவசனத்தின்படி உங்கள் காலால் நீங்கள் மிதிக்க வேண்டிய சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், அவைகள் ஒன்று உங்களை என்ன செய்வதில்லை, சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, எந்த சர்ப்பமும் என்ன செய்யப்படும், உங்களை சேதப்படுத்தும். சர்ப்பம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொப்பனங்களில் சர்ப்பத்தை சொப்பனமாக பார்ப்பாங்க. பாம்பு வந்துருச்சு, மேலே சுற்றிருச்சு, என்ன செய்வீங்க, அலறி அடிப்பீங்க. அந்த அலறல் உனக்கு வேண்டியதில்லை. நீ தேவன் மேலே தாகம் கொண்டிருந்தா, நீ புறப்பட்டு போகிற தேவன், உன்னை பாதுகாக்கிற தேவன் உன்னோடு கூட இருந்து பாம்பை உன் காலின் கீழே நசுக்குவான். அவர் ஏற்கனவே சிலுவையில் நசித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இன்னொரு அனுபவம் அந்த மானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அனுபவம் தெரியுமா? அந்த மானு தண்ணீர் இருக்கிறது பெரிய விஷயம் அல்ல. தண்ணீர் இருக்கிறது, பூமியில் எங்கும் ஜீவனுள்ள தேவனும் இருக்கிறார், ஜீவனற்ற தெய்வங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல தண்ணீரற்ற இந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறது, தண்ணீரை தேடி தேடி போகிறது. கடைசியில் தண்ணியை கண்டுபிடிச்ச உடனே தண்ணி குடிக்க 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 அதுக்கு என்ன இருக்காதான், போதுங்கிற மனநிலை வராது. அது இன்னும் போதாதுன்னு குடிச்சு அந்த தண்ணியிலே விழுந்து. அருமையானவர்களே, இந்த தண்ணி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தண்ணியை நீ கண்டுபிடிக்க வேண்டும். உன் தாகத்தை தீர்க்கிற, நிச்சயமாக உன் தாகத்தை தீர்க்கிற ஒரு தேவன் உனக்கு இருக்கிற, அந்த தாகத்தை அந்த தாகமாக எடுக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த தண்ணீரை கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்யணும், அந்த தண்ணீரை போல நிரப்பப்படுகிறதுக்கு வேற எந்த அனுபவமும் இல்லை. இந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியினுடைய தூய ஆவியினுடைய வல்லமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோசர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் இருந்தார். அந்த ஜோசர் என்று சொல்லுகிறவர் என்ன செய்தாரா, ஆண்டவரே, நான் பரிசுத்தாவியை பெறவில்லை, நான் இப்போ நோயோடு இருக்கிறேன், நான் எந்த நேரம் எப்போ போயிடுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்ன செய்யும், நீ நிரப்ப வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டு ஜெபித்து கொண்டே இருந்தாராம். நோயில் இருக்கும்போது ஜெபித்து கொண்டிருந்தாராம். அப்போ தேவன் என்ன செய்தார், அவர் மேலே தூய் ஆவியானவர் அவர் மேலே வந்து இறங்கின உடனே அவர் என்ன செய்ய முடியலை, போதும்னு சொல்ல முடியலை. அந்த தோசருங்கிற அந்த தேவ மனிதர் என்ன செய்ய முடியல, போதும்னு சொல்ல முடியல. அவருடைய ரூமில் பிறந்தார், அவருடைய ரூமில் சுற்றினார், அவருடைய ரூமில் சந்தோஷத்தினால துள்ளினார். அவருடைய கடைசி மூச்சு அந்த பரிசுத்தாவின் வல்லமை நிரப்பப்பட்டதன் மூலமாகவே அப்படியே தேவனை கண்டார், தேவ சாயலை கண்டார், இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்த்தார். ஆண்டவரே, என்னை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். இல்லை, நீ எனக்காக பூமியில் தான் மரிக்க வேண்டும், எனக்காக நீ என்ன செய்ய வேண்டும், பூமியில் தான் நீ அடக்கம் பண்ணப்பட வேண்டும், பூமியில் தான் நீ எழும்பி இருக்க வேண்டும். நான் உனக்குள் எழுந்திருக்கிறவை பூமியில் தான் நீ தேவன் உனக்குள் எழுந்திருக்கிறார் என்று நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி தோசரோடு கூட தேவன் பேசினார். தேவன் பேசின உடனே என்ன நடந்தது, அவர் என்ன செய்தார், அவருடைய நோய் அவரை விட்டு போய்விட்டது, அவருடைய மரண பயம் அவரை விட்டு போய்விட்டது, பரிசுத்தாவினுடைய நிறைவு அவருக்குள்ள கடைசி மூச்சு வரைக்கும், ஆண்டவரே, உம்முடைய ஆவி எனக்கு போதாது, உம்முடைய வல்லமை எனக்கு போதாது, என்னிடத்துல வல்லமை இல்லை, உங்கள் வல்லமையை தாரு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டு கேட்டு ஊழியர் செய்தார். பல கோடி ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த தேவன் உங்களுக்கு மானானது நீரோடைய வாங்கிட்டு கதறுவது போல உன்னுடைய ஆத்மா எப்பொழுதும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கதறிக்கொண்டே இருந்தால் நீங்கள் நிச்சயமாக தேவனை முகமுகமாய் காண்பீர்கள். இரண்டாவது அனுபவம் சங்கீதம் 102 அதிகாரம் 3 வசனத்திலே ஒரு தாகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைக்கு இருக்கிற தாகம், புல் உலர்ந்து போவது போல
தண்ணீரற்ற சூழ்நிலைகளில் என்ன செய்கிறது? புல் உலர்ந்து போகுது. எலும்புல